இந்திய நாடாளுமன்ற 18வது பொதுத் தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் 19 அன்று நடைபெறுகின்றது. மேலும் இந்தியா முழுவதும் பல்வேறு கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெறுகின்றது. இந்தியா நாடாளுமன்ற 18வது பொதுத் தேர்தலை சந்திக்க பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணி கட்சிகளுடன் கைகோர்த்து தேர்தலை சந்திக்க மும்முரம் காட்டி வருகின்றனர். மேலும் வேட்புமனு தாக்கல் தமிழகத்தில் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் தேவேந்திர சேனா இயக்கம் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்று வரும் ஜாதி இன படுகொலையை தடுத்து நிறுத்த கோரி இந்த தேர்தல் புறக்கணிப்பு தேவேந்திர சேனா இயக்கம் சார்பில் நடைபெறும் என அதன் நிறுவனர் ராஜ் பாண்டியன் தெரிவித்துள்ளார். தேவேந்திர சேனா இயக்கத்தினுடைய உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் சார்பாக இந்த தொகுதியில் போட்டியிட இருப்பதாக அறிவிப்பு ஒன்றை நாம் வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் நேற்று நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளோம். தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற சாதிய வன்கொடுமைகளை கண்டித்தும், சமீபத்தில் வடக்கு புதூர் முருகன் அவர்களுடைய படுகொலை வரை அரச பயங்கரவாதத்தாலும் சாதிய வன்கொடுமைகளாலும் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவதை கண்டித்து இந்த தேர்தல் புறக்கணிப்பை நாம் எடுத்துள்ளோம். பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பல்வேறு கோரிக்கைகளை நாம் வலியுறுத்தி இந்த தேர்தல் புறக்கணிப்பை நாம் எடுத்துள்ளோம். தென் தமிழகத்தை சாதிய வன்கொடுமை மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும், அதேபோல பட்டியலின சமூக இயக்கங்கள் தவிர பிற சமுதாய இயக்கங்களை தடை செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறோம். இந்த சாதி வெறி படுகொலைகளுக்கு பின்னால் இருக்கின்ற கூலிப்படை கலாச்சாரமாக இருக்கக்கூடிய குற்ற பின்னணி உடைய குண்டர்களை கண்டறிந்து அவர்களை நிரந்தரமாக கைது செய்து உள்ளே சிறையில் தள்ளுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் வைத்திருக்கின்றோம். சாதிய வன்கொடுமைகளை கண்காணிப்பதற்கு அல்லது அதை தடுப்பதற்கான குழு ஒன்றை இந்த அரசு அமைக்க வேண்டும். அதில் எங்களை போன்ற இயக்கங்களை அதில் தலைமையாக கொண்டு அந்த குழு இயங்க வேண்டும். அந்த குழுவுக்கு அதிகாரம் அளிக்க இந்த அரசு முன்வர வேண்டும். பதற்றமான ஊர்களை, பதற்றமான நிலைகளை கண்டறிந்து அவர்களுக்கு அந்த கிராமங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து பயிற்சியும் இந்த அரசு அளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர் வன்முறைகளை பொறுத்தவரை இந்த அரசு காக்க தவறிவிட்டது, இதை தடுக்க தவறிவிட்டது என்ற குற்றச்சாட்டை நாம் இந்த நேரத்தில் வைக்க விரும்புகிறோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய கோரிக்கைகளை செவிசாய்க்கக்கூடிய கட்சிகளுக்கு அல்லது நம்முடைய கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையாக வாக்குறுதிகளாக கொடுக்க இந்த கட்சிகள் முன்வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த மக்களிடத்தில் பிரச்சாரத்தை தேவேந்திர சேனா இயக்கம் மேற்கொள்ளும். எப்படி நாங்குநேரியில் ஒரு தேர்தல் புறக்கணிப்பு என்பது இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்ததோ அது போன்ற ஒரு சூழ்நிலையை தேவேந்திர சேனா இயக்கம் முன்னெடுக்கும். எந்த கிராமத்திலும் இவர்கள் வாக்கு கேட்டு உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை, அந்த தேர்தல் புறக்கணிப்பு பிரச்சாரத்தை தேவேந்திர சேனா இயக்கம் முன்னெடுக்கும். ஏனென்றால் இந்த தொடர் படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பது நம்முடைய குற்றச்சாட்டு. அதே போல இதை தடுப்பதற்கும் எதிர்கால திட்டமே இல்லாத அளவிற்கு தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டையும் இதன் மூலம் நாம் வைக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த அரசு இந்த வன்கொடுமை
மண்டலமாக தென் மாவட்டங்களை வன்கொடுமை மண்டலங்களாக அறிவிக்க வேண்டும். சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். பட்டியலின மக்களுக்கு உரிய அரசுகளுடைய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும். இதுதான் நம்ம வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தி. இந்த படுகொலைகள் தொடர்மையானால் ஒரு மிகப்பெரிய அளவில் தென் தமிழகம் பாதிப்புக்கு உள்ளாகும். ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிறது இந்த சூழ்நிலையும். ஆகவே இந்த கோரிக்கையை ஏற்பதற்கு அல்லது இந்த கோரிக்கையை அரசுகள் வாக்குறுதிகளாக அளிப்பதற்கு முன்வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இதன் மூலம் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இதை தொடர்ந்து எங்களுடைய பிரச்சாரம், தேர்தல் புறக்கணிப்பு பிரச்சாரம் தொடரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.